பாமக முன்னாள் பெண் எம்எல்ஏ மீது சொந்த மகளே மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாய்க்கு ஆதரவாக கிரிமினல் வழக்கை சிவில் வழக்காக மாற்ற காவல்துறை முயற்சி செய்வதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெத்தாசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்தவர் அனந்தநாயகி. சங்கராபுரம் தொகுதி முன்னாள் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் காசாம்பு பூமாலையின் மகளான இவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் கள்ளக்குறிச்சி மந்தைவெளி திடல் அருகே உள்ள திருவள்ளூர் தெருவில் குடும்பத்துடன் வசித்து வந்ததாகவும் கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் 30 தாயின் ஆதரவோடு தங்கை மற்றும் அவரது கணவர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் தான் குடியிருந்த வீட்டின் கதவை பயங்கர ஆயுதங்களால் உடைத்து தாக்குதல் நடத்தி வீட்டுக்குள் இருந்த பெண்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 30 பவுன் நகை, ரூபாய் 3 லட்சம் ரொக்கம், வெள்ளி சாமான்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் வாரி சென்றதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ ஆதாரத்துடன் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் உண்மையை தெரிந்து கொண்டு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எதிர்த்தரப்பினர் மீது காவல்துறை கடுகளவும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வந்ததால் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடர்ந்தேன். வழக்கு பதிவு செய்து 8 மாதங்களாகியும் இன்று வரை கள்ளக்குறிச்சி காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கிரிமினல் வழக்கை சிவில் வழக்காக மாற்ற முயற்சி செய்கின்றனர். தாயும் பாமக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான காசாம்பு பூமாலைக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்பட்டு காலம் தாழ்த்தி வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் எதிர்த்தரப்பினரின் தொந்தரவுகள் தாங்காமல் கள்ளக்குறிச்சியில் இருந்து சின்னசேலம் அருகே உள்ள பி கூட்டு சாலையில் தங்கி இருந்ததாகவும் அங்கு வந்தும் எதிர்த்தரப்பினர் மிரட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ள அனந்தநாயகி சின்னசேலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தும் அந்த வழக்குகள் மீதும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பெண் எம்எல்ஏவிடம் தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது தனது மகளின் குற்றச்சாட்டை மறுத்த அவர் மகள்தான் தன்னையும் தனது கணவரையும் மிரட்டி வருவதாக கூறியுள்ளார்.